சூரி அதாவது பார்த்தீங்கன்னா நான் சூரியை வந்து நிறையா பார்த்துருக்கேன். அதை சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறப்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி சினிமாவில் எந்த பின்பலமும் இல்லாமல் மேலே வந்து வெண்ணிலா காமெடி கூடல அந்த புரோட்டா பண்ண காமெடியிலேருந்து அப்படியே பெருசாக வர்றார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சீமராஜன் ஒரு பெரிய காமெடியில் ஒரு உச்சத்துக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு ஹீரோவாக பண்ணுறாரு. சிவா வந்து ஒரு கூலி ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு விட்டாப்புல. அது நம்ம ஆளுக்கு அதுக்கு தலை காது மூக்கெல்லாம் வச்சு இந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு, கேமியா பண்ணுறாரு. ரஜினிகாந்த் வந்து அவரை வந்து வாழ்த்தி அடுத்த படத்துக்கு கொடுத்தாரு. அவர் துப்பாக்கியை கொடுத்தாரு, இவர் சூப்பர் ஸ்டார் படத்தை கொடுத்தாரு. எல்லாம் இவர் தானே ஒரு கிளப்பி விட்டாங்க. சாங் ஒன்று வந்துச்சு, சலம்பல புலம்பலன்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. அந்த சாங் பார்க்குறப்ப அப்படியே வந்து கோட்ல ரஜினி விஜய் பண்ண மாதிரியே பண்ணி வச்சிருக்காரு. இவர் துப்பாக்கி பண்ண மாதிரி இது பண்ற மாதிரி இவர் பண்ணி வச்சிருக்காரு. தர்பார் பண்ற மாதிரி வச்சிருக்காரு. அவர் கோட் பண்ண மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே ரிப்பீட்டடாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த படம் வந்த பிறகு தெரியும் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நடிகராக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு சக்சஸ் ஆனது ரொம்ப கம்மி. அது ஒரு ரொம்ப ரிஸ்க். ஆனா அந்த ரிஸ்கை சூரிய எடுக்க போறாரு. அடுத்த படம் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்கிற ஒரு செய்தி வருது. அது உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை. எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆன ஜுபேர் சார் தான் வந்துட்டு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். சரி, இந்த படத்துல சொன்ன மாதிரி நம்ம நிறைய கேமியோ வந்துட்டு பார்த்தோம். அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு சீனுக்காவது வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் இந்தாங்க சிவா துப்பாக்கியை கையில் பிடிங்க அப்படின்ற மாதிரி ரஜினி சார் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் வரல. பட் கூலி படம் பார்க்க போனவங்களாம் மதராசி படத்தோட ட்ரைலர் வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரைலர் பற்றி என்ன சார்? இல்லை, அது என்ன நடந்துச்சுன்னா, அவர் சிவா வந்து ஒரு கூலி ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு விட்டாப்புல. அது நம்ம ஆளுக்கு அதுக்கு தலை காது மூக்கெல்லாம் வச்சு இந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு, கேமியா பண்ணுறாரு. ரஜினிகாந்த் வந்து அவரை வந்து வாழ்த்தி அடுத்த படத்துக்கு கொடுத்தாரு. அவர் துப்பாக்கியை கொடுத்தாரு, இவர் சூப்பர் ஸ்டார் படத்தை கொடுத்தாரு. எல்லாம் இவர் தானே ஒரு கிளப்பி விட்டாங்க. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. படத்துல யார் கேமியாவும் கிடையாது, படம் எல்சியும் கிடையாது. இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மதராசி ட்ரெய்லர் வந்து போட்டிருக்காங்க. எல்லா தியேட்டர்லையும் போட்டிருக்காங்க. சென்னையில போட்டிருக்காங்க, மற்ற ஊர்ல போட்டிருக்காங்கன்னு தெரியல. மதராசி ட்ரெய்லர் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப ஏற்கனவே முருகதாஸ் அவருடைய படம் தான், நிறைய படங்களோட மிக்ஸ் பண்ண ஒரு வருஷனா தான் இருக்கு. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சமீபத்தில் அவர் பண்ண சிக்கந்தர், அங்க ஒரு பெரிய ஒரு சல்மான் கான் படம், பெரிய ஒரு தோல்வி படம். அதற்கு பிறகு இங்க வந்து பண்றாரு. தமிழ்லயும் அவர் சமீபத்தில் பண்ண 2-3 படங்களும் போகல ஏஆர் முருகதாஸ்க்கு. அதுக்கு பிறகு இந்த படம் எதிர்பார்க்கிறப்ப, இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கறப்பையும் நிறைய வந்து பழைய அவருடைய படங்கள் விஷயம்ல இருக்கு. ஒரு சாங் ஒன்று வந்துச்சு, சலம்பல புலம்பலன்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. அந்த சாங் பார்க்குறப்ப அப்படியே வந்து கோட்ல ரஜினி விஜய் பண்ண மாதிரியே பண்ணி வச்சிருக்காரு. இவர் துப்பாக்கி பண்ண மாதிரி இது பண்ற மாதிரி இவர் பண்ணி வச்சிருக்காரு. தர்பார் பண்ற மாதிரி வச்சிருக்காரு. அவர் கோட் பண்ண மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே ரிப்பீட்டடாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த படம் வந்த பிறகு தெரியும் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஓகே சரி, இப்போ சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துட்டு வந்தாரோ அதே மாதிரி தான் வந்துட்டு சூர்யா அவர்களும் வந்துட்டு வளர்ந்துட்டு வராங்க. மாமன் படம் ரிலீஸ் ஆகி 2025 ஒரு முக்கியமான ஒரு படமாவே வந்துட்டு மாறி இருக்குன்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அவரோட படங்களும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்கும் நிலையில இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க சார்? சூரி அதாவது பார்த்தீங்கன்னா நான் சூரியை வந்து நிறையா பார்த்துருக்கேன். அதை சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறப்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி சினிமாவில் எந்த பின்பலமும் இல்லாமல் மேலே வந்து வெண்ணிலா காமெடி கூடல அந்த புரோட்டா பண்ண காமெடியிலேருந்து அப்படியே பெருசாக வர்றார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சீமராஜன் ஒரு பெரிய காமெடியில் ஒரு உச்சத்துக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு ஹீரோவாக பண்ணுறாரு. ஹீரோவாக பண்ணுறப்ப என்னன்னா, காமெடி நடிகர்கள் ஹீரோவாக பண்ணுறது அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் நிறைய பேர் வந்து அதில் வந்து சறுக்கிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களை காமெடியானாவே பார்த்துருப்பீங்க. அவங்கள வந்து திருப்பி வந்து ஒரு மாஸ் ஹீரோவாகவோ இல்லை அவங்க லவ் சீக்வன்ஸில் அவங்க பார்த்தாலுமே உங்களுக்கு காமெடியாக தான் தோணும். ஒரு காமெடி லவ் பண்ணுற சீனை நீங்கள் பார்த்தாலுமே காமெடியாக தான் தோணும். அதில் என்ன பண்ணுறாரு சூரி அப்படின்னா, அது நமக்கு என்ன வருமோ, நம்மளுடைய கேரக்டருக்கு நம்ம பாடி லாங்குவேஜுக்கு எந்த கதை வருமோ அந்த கதையை மட்டும்தான் செலக்ட் பண்றாரு. பாத்தீங்கன்னா விடுதலை பண்றாரு, விடுதலையில ஒரு கான்ஸ்டபிளா பண்றாரு. அப்புறம் கரடர்ல ஒரு செங்கல் சூழலில் வேலை பார்க்குற பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தாய் மாமன், கிராமத்துல இருக்க தாய் மாமனா பண்றாரு. கொட்டுக்காளின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரா பண்றாரு. இந்த கேரக்டர்லாம் வந்து யார் நடிச்சாலுமே ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணாரு. அவர் பண்ண எல்லா படமே பெரிய ஹிட். 4 படமே ஹிட். எல்லாரும் தயாரிப்பாளருக்கு லாபம்.
இந்த கருடனா இருக்கட்டும் மாமனா இருக்கட்டும் ரெண்டுமே அவருடைய மேனேஜர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் குமார். ஆனா அடுத்த படங்கள் 4 படம் போயிருக்கு. அவர் சம்பளம் அவரும் கேட்பார் இல்லையா? கண்டிப்பா. ஆனா தயாரிப்பாளர் என்ன சொன்னா சூரியட்ட வர்றப்பே சின்ன பட்ஜெட் படம் சம்பளம் இவர் கேட்கிற சம்பளத்தை அவன் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப அடுத்த படங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு தள்ளிட்டே போகுது. இப்போ மண்டாடின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவருடைய கதையை பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபிஷர்மேன் பேக்ட்ராப்ல ஒரு படம் வருது. அதுல பாத்தீங்கன்னா வெற்றிமாறனுடைய உதவியாளர் தான் பண்றாரு. அந்த எல்ரட் குமார் ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த படம் அந்த கெட்டப்பே நல்லா இருக்கு. ஆனா அப்படி ஒரு அடுத்த படம் வர்றப்ப சூரிய ஒன்றும் பேசப்படுவார். ஆனா என்ன வர்றாங்க தயாரிப்பாளர் அது பழைய சம்பளத்திலே கேட்டு வர்றாங்க. அதே ரேஞ்சிலே வச்சிருக்காங்க. அப்ப இவர் அடுத்த கட்டத்துக்கு போற சம்பளம் ஏத்தணும் இல்லையா? நீங்களா ஒரு படம் ஓடிட்டாலே வந்து 10 கோடி 20 கோடி சம்பளம் கேட்கறாங்க. 4 படம் தொடர்ந்து வெட்டி கொடுத்துருக்காரு. ஆனா அவர் சம்பளத்தை ஏத்தி கேட்டா தயாரிப்பாளர் தரதுக்கு தயங்குறாங்க. அப்ப பார்க்கலாம் நம்மளே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம். இப்ப அடுத்த படத்துக்கு அவரே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அதுல பண்ணலான்ற ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதாக தகவல் வருது. பட் இதுதான் டேஞ்சர். ஏன்னா நடிகராக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு சக்சஸ் ஆனது ரொம்ப கம்மி. சாவித்ரி, சந்திரபாபு பலரும் சொந்த படம் ஆரம்பிச்சு கையை சுட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் பார்க்க முடியாது. ப்ரொடக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. காலையில 5 மணிக்கு ஷூட்டிங்னா இவங்க 4 மணிக்கே எழுந்திருக்கணும். எல்லாரும் அரேஞ்ச் பண்ணணும், செட் பண்ணணும், படம் ஷூட் போயிட்டு இருக்கப்பே ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், பேமெண்ட் கொண்டு வந்து கொடுக்கணும், இதெல்லாம் முடிச்ச அப்புறம் பிசினஸ் பண்ணணும். பிசினஸ்ல ஒரு பெரிய வேலை. இதெல்லாம் வந்து பெரிய நடிகராக இருக்கிறவங்க அது ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிற மாட்டாங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் யாராவது ஒரு சிஸ்டர் கம்பெனி மாதிரி வச்சுக்கிறாங்க, ஒரு ஷேடோ கம்பெனி மாதிரி. சத்யராஜ் இருந்தாருன்னா சத்யராஜ் வந்து ராஜ் பிலிம்ஸ் வச்சிருந்தார். ராமநாதன் அவருடைய ஃப்ரெண்டு, ஏறக்குறைய அவருடைய கம்பெனி மாதிரி தான். பாக்யராஜ் இருந்தாருன்னா அவர் வந்து பாக்கியம் சினி கம்பெனி வச்சிருந்தார். அவருடைய ஃப்ரெண்டு பழனிசாமின்னு வச்சிருந்தார். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கம்பெனி தான் யாராவது அவங்கள போச்சு நடத்த சொல்லுவாங்க. பெருசா பெரிய எல்லா விஷயத்திலும் அவங்களால தலையிட முடியாது. அது ஒரு ரொம்ப ரிஸ்க். ஆனா அந்த ரிஸ்கை சூரிய எடுக்க போறாரு, அடுத்த படம் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்கிற ஒரு செய்தி வருது. அது உண்மையிலேயே அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை. இது எப்படி செய்ய போறாருங்கிறது தெரியல. சார் ரொம்ப நன்றி சார். கூலி படத்தில் ஆரம்பிச்சு இப்போ சூரிய வந்துட்டு என்ன மாதிரியான படங்கள் பண்ணிருக்காங்க, அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வரையும் ரொம்ப தெளிவாக வந்துட்டு எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.